ஹாய் ஹலோ எல்லாருக்கும் தட்சு ரேபிட் ஃபார்ம் சார்பாக எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். நம்ம ஃபீமேல் ஒரு முயல் சினையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி காலையில் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதோடைய வாயில் முடியை வச்சுருந்துச்சு. பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். முடி வாயில் வச்சுருக்கா ரெண்டு பக்கமும். ஸோ முடி வச்சுருந்துச்சு. அப்புறம் வாழை இலையை சாப்பிட்றதுக்காக போட்டேன். வாழை இலையை அது சாப்பிடாமல் வாயில் கவ்விட்டு கொண்டு போய் ஒரு இடத்துல சேர்த்து வைக்கிது. இது கண்டிப்பாக குட்டி போட போகுதுங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். சரி, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ரீடிங் பாக்ஸை செட் பண்ணுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீடிங் பாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரீடிங் பாக்ஸை வைக்கோல் இதெல்லாம் போட்டு செட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். இந்த ப்ரீடிங் பாக்ஸ் நானே செஞ்சேன். வீட்டில் இருந்த ப்ளைவுட்ஸை யூஸ் பண்ணி செஞ்சது. ஸோ அதில் ஒரு கர்ச்சீஃபை ஒரு காட்டன் கர்ச்சீஃபை போட்டுடலாம். ஏன்னா அது வலை கீழே இருக்கிறது ரொம்ப கொஞ்சம் ஹோல்ஸ் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால மேபி குட்டி எதுவும் அதில் மாட்டிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கிளாத் வச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கோலை செட் பண்ணியிருக்கேன். இப்போது உள்ளே கொண்டு போய் வைக்க போகிறேன். அதோடய ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். உள்ளே வச்ச உடனே அது என்ன பண்ணுச்சுன்னா, அதில் போய் ஏறி உட்காந்துக்கிருச்சு. எனக்கு தெரிஞ்சு ப்ரீடிங் பாக்ஸ் செட் பண்ணுறதுக்கு தான் சரியான டைம்னு நினைக்கிறேன். மேபி 1 or 2 டேஸில் குட்டி போட சான்சஸ் இருக்குது. குட்டி போட்டோன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அப்புறம் இந்த பாக்ஸை வச்ச இடத்த ஒரு சாக்கு வச்சு கவர் பண்ணியாச்சு. பிகாஸ் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. அங்கே பாருங்களேன், முடி எப்படி பிச்சு போட்டிருக்கு அப்படின்னு. பார்க்கலாம் எப்போ குட்டி போடுதுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.